இருக்கு. நத்தம்பட்டி இது பக்கத்து போய் எல்லையில இருக்குன்னா எல்லை பிரச்சனையில் அந்த பக்கம் இந்த பக்கம்னா அது ஏதோ புரியும்படி இருக்கும். ஆனா நத்தம்பட்டிக்கும் இருக்கன்குடி மாரியம்மனுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. அது ஏதோ ஒரு எல்லையில் இருக்குது. ஆனா நீங்க அது சொந்த கொண்டாட எல்லா போலி ஆவணங்களையும் வைத்துக்கொண்டு போலியாக நீயே ஒரு பட்டா உன்னுடைய ஒரு ஆளு ஒரு ஜாதிக்காரன் ஆள் உள்ள போயிட்டான்னா அவன் வேலையை காட்டிட்டான். அவன் வேலையை காட்டிட்டான்னா அதை அப்படியே விட்டுற முடியுமா? அதுக்கு நாங்க 20 வருஷம் நீதிமன்றங்களும் இது ஒரு சாதாரண விசாரிக்கிறதுக்கு 20 வருஷமா நீதிமன்றங்கள் விசாரிச்சுட்டு இருக்கு. இது பார்த்த ஒரு ஆள் ஒரு நீதிபதியோ ஒருத்தர் பார்த்தா தெரிஞ்சிட போகுது இது இந்த கிராமத்துக்கு தான் சொந்தம், இந்த பஞ்சாயத்துக்கு தான் சொந்தம் வேண்டும். ஒரு கோயில மாறினா அது மலைக்கு உண்டான ஒரு மாரியம்மன் என்றால் ஒரு மலையை கொண்டாடக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு தெய்வம். அது மலைக்கு உண்டான தெய்வம். அது மருதநீள மக்கள் தேவேந்திர குல மேலாளர்களால் உருவாக்கப்பட்டது கோவில். அது எங்க மூதோதையர்கள் பல 1000 வருஷங்களா உருவாக்கி ஒரு கோவிலை உருவாக்கி அதை பல மாவட்டங்கள் இருந்து பல லட்சம் மக்கள் கும்பிடுமா உருவாக்குவோம். நீ ஒரு பட்டா நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு நீ எடுத்துட்டு போயிடும். நாங்க சும்மா பாத்துட்டு இருக்கோமா? ஒரு கிளர்க்கு ஒரு சர்வேயர் ஒருத்தவன் ஜாதிக்கார இருந்து என்ன வேலை பண்றான்? அதை மாத்துறதுக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் கலெக்டருக்கு மனசு வரல. என் கலெக்டருக்கு கலெக்டரோட முடிவை மாத்துறதுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம தெரிஞ்சதும் இருக்கிறாரா? அப்படியே அப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்தா அது எப்படி என்றாலும் ஒரு ஒரு வழிபாட்டு தலமோ ஒரு சுற்றுலா தலமோ, இங்க ஒரு பழனி கோவில் இருக்கு, ஒரு திருப்பதி கோவில் இருக்கு என்றால் அந்த கோவிலுக்கு பல லட்சம் மக்கள் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருவாங்க. இதெல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடியது. அப்படி வரும்போது அந்த கிராமத்துல அந்த கோவில் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதி மக்களுக்கு அது ஒரு பொருளாதாரத்துல பயனடை வகைதான் இருக்கும். அப்படிதான் எல்லா கோவில்களும் டெவலப் பண்றாங்க. அப்படிதான் எல்லா தலங்களும் டெவலப் பண்றாங்க நாட்டுல. ஆனா அந்த ஒரு வருமானம் இந்த தேவேந்திர குல சமுதாய மக்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக திட்டம் போட்டு எந்த பலனும் வந்துடக்கூடாது, கோவிலும் வந்துடக்கூடாது, அதனால பொருளாதாரம் வந்துடக்கூடாது, அடையாளங்களும் வந்துடக்கூடாது, நம்மளுக்கு உண்டான உரிமைகளும் வந்துடக்கூடாது என்று திட்டம் போட்டு இங்க அந்த வெறும் ஆட்சியர் மட்டும் கிடையாது, ஆட்சியருக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரும் கிளர்க்கு மாதிரி தான் வச்சிருக்காங்க நம்ம இந்த ஆட்சியில. ஒரு உயர் நீதிமன்றம் போட்ட ஒரு தீர்ப்பை அவரை அதை அமல்படுத்த முடியாம இருக்கிறாருன்னு என்ன கலெக்டர்? நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த? 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இதே திமுக அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் இதே மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா இந்த பிரச்சனை 20 வருஷமா போகிறது?